சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி, பொங்கல் பரிசு தொகுப்போடு ரூபாய் 2000 வழங்க கோரிய வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது அதிரடியாக அறிவிப்பு தெரிவித்துள்ளது. அது என்ன அறிவிப்பு போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 2000 வழங்க வேண்டுமென பாஜக வழக்கறிஞர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டும் பொங்கல் திருநாளை மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு பொருட்களோடு ரூபாய் 2000 வழங்க கோரி பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் தமிழக மக்கள் பெரும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தங்களது உடைமைகளையும் பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து விவசாய பயிர்கள் முற்றிலும் நாசமாக அனைத்து தரப்பு மக்களும் மிகப்பெரிய சோகத்தில் உள்ளதால் வரும் தமிழ் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாட கடந்த ஆண்டை போல தமிழக அரசு இந்த ஆண்டும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 2000 ரூபாய் வழங்க கோரி பாஜக வழக்கறிஞர் ஏற்காடு மோகன்தாஸ் சார்பாக வழக்கறிஞர் GS மணி ஏற்கனவே ஒரு பொதுநல மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் இந்த மனு மீதான விசாரணை இன்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீராம், நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான வழக்கறிஞர் GS மணி பொங்கல் பண்டிகை இன்னும் 2-3 நாட்களில் வர இருப்பதால் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று முறையிட்டார். அப்போது தலைமை நீதிபதி ஸ்ரீராம், ஏற்கனவே நாங்கள் இந்த மனுவில் அவசர வழக்காக விசாரிக்க எந்தவிதமான முகாந்திரமும் இல்லை என்று நிராகரித்த பிறகு மீண்டும் நீங்கள் இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க கூறுவதை ஏற்க முடியாது என்றும் இதுபோன்று தொடர்ந்து அவசர வழக்காக விசாரிக்க முறையிட்டால் மனுதாரருக்கு எதிராக அபராதம் விதிக்கப்படும் என்றும் கூறி இந்த பொதுநல மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று தெரிவித்து மனுதாரரின் கோரிக்கையை நிராகரித்து விட்டார். பொங்கல் தொகுப்போடு ரூபாய் 2000 வழங்க கோரிய பாஜக மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக தெரிவித்துள்ளது.